ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. உங்களுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க, அதை முத வாங்கிடலாம். முன்ன பின்ன காய்கறி வாங்கி பழக்கம் இருந்தா தானே தெரியும். ஹலோ கான்ஸ்டபிள் சார், உங்களுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லுங்க. எனக்கு என்னென்ன வாங்கணும் நான் லிஸ்ட் எழுதி தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க, அது பிறகு எனக்கு வாங்கிக்கிடுவேன். நான் மட்டும் என் அம்மாக்காண்டி காய்கறி வாங்குறதுக்கு வந்திருக்கிறது எங்க அம்மாக்கு தெரிஞ்சது. கிறிஸ்டினா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும். கான்ஸ்டபிள் சார், என்னென்ன வாங்கினேன்னு ஐடியா இல்லங்க. அது பிறகு உங்க அம்மா வாங்க சொன்னாவன்னு சொன்னீங்க. அது எங்க அம்மாக்கு வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு போனா கூட சந்தோஷப்படுவாவ. அதாங்க, நீங்க என்னென்ன வாங்குறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு சேர்த்து வாங்குங்க. பயப்படாதுங்க, பில்ல நான் பே பண்ணிடலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் அண்ணே. என்ன சார் வேணும்? என்ன ஒரு நிமிஷம். என்ன சாரா? நீங்க எங்க ஊருக்காரவியா? உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் இல்லம்மா, ஆளை தெரியணும் இல்லையே. போலீஸ் துணிக்கே ஒரு மரியாதை இருக்கலாம். ஆஹா, அப்பனா உங்க கடைக்கு இந்த சாரா வந்திருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல. சாரா தெரியுதுமா. சரி, நீ ஊர்க்கார பிள்ளை தானே. நம்ம போலீஸ்காரருக்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொடுத்துட்டு அது பிறகு உனக்கு எடுத்து தரலாம்னு நினைச்சேன். அண்ணே, அவருக்கு காய்கறி வாங்குறதுக்கே தெரியாது. அதே வீட்டுக்கு சேர்த்து வாங்கி கொடுக்க போறதே நான் தான். நீயா? என்ன? ஆமா. அர்ஜுன் தம்பி உனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாரோ? மாப்பிள்ளையா? ஆமாமா, அர்ஜுன் தம்பியும் உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய தான் பாத்திருக்கான். ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. ஆமா அல்ல? இல்லங்க, சும்மாதான். அண்ணே, என்னம்மா அர்ஜுன் தம்பி சொல்லவே இல்லை என்கிட்ட. இது எனக்கு ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா என்னமா நாங்க ஃப்ரெண்ட் அளவுக்கு கூட பேச ஆரம்பிக்கல. அப்ப அவரை கட்டிக்க போற பொண்ணு நீ இல்லையா? ஐயோ அண்ணே, ஒரு நாள் வண்டில இருந்து விழ போனா அப்ப இதையதான் என்ன காப்பாத்தினவ. அப்படிதான் எனக்கு இந்த போலீஸ்காரரே தெரியும். அதான் அண்ணே, என்னமா ஃப்ரெண்ட் ஆவிய அளவுக்கு கூட நாங்க பேச ஆரம்பிக்கல. அப்ப சரிம்மா. எனக்கு என்னென்ன தியானம் சொல்லிட்டு நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். நீ ஆமா எழுதி கொண்டு வந்திருக்க? காலையில அர்ஜுன் தம்பி கொடுத்துட்டு தான் போனாரு. அண்ணனா? ஆமா, வீட்டுக்கு என்னென்ன தேவை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துக்கிட்டு போனாரே. அன்னை சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போறேன். இன்னைக்கு நான் வாங்கிட்டு போகலன்னா நாளைக்கு தங்கச்சி கடைக்கு வந்தாலும் வந்துறேன் அப்படின்னு. அதை போட்டு அலைய வைக்க வேண்டாம், அதனால நானே வந்து எடுத்துட்டு போயிருக்கேன். எடுத்து வைங்க, சாயந்தரம் வந்து எடுத்துட்டு போவேன்னு சொல்லிச்சேன். அண்ணன் என்னென்ன வேணும்னு கேட்டுட்டு போனால அந்த பொருளை எல்லாம் எடுத்துதான் வச்சிருக்கியலோ. இப்பதாம்மா கடையில ஒரு பையன் நிப்பான்லாம், அவனுக்கிட்ட எடுத்து வை. சாயந்தரம் போல ஆபீஸ்ல கடையில கூட்டம் கூடும். அர்ஜுன் தம்பி ஆஸ்பத்திரியில இருந்து வரச்சுல எடுத்து வைக்க முடியாது. அப்ப இப்பயே எடுத்து வச்சிருன்னு கொடுத்தேன். எடுத்து வச்சானோ என்னமோ தெரியல. இருமா, அவன் எடுத்து வைக்கலன்னா நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணன் என்னென்ன எழுதி இருக்கோ அதெல்லாம் இவளுக்கு எடுத்து வச்சிருங்க. அது எப்படிமா? உன் வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னு உன் அண்ணனுக்கு தெரியும். அதுவும் நான் புலம்பியதை வச்சுதான் தெரியும். அப்பனா தம்பி வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன அவர் தான் சொன்னாரு, உங்களுக்கு என்னென்ன வாங்குதியோ அதெல்லாம் எனக்கு வாங்குங்க அப்படின்னு. ஓ அப்படியா? அவர் இழுக்கி இழுப்புலே தெரியுது எனக்கு அவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. இந்த மக்குக்கு தான் புரிய மாட்டேங்குது. சரி சாரா, நான் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணே. இவரு எங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு அண்ணன் தான். ஓ, பேசினதுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். இவ கடையில இருக்க காயில பாதி அது வீட்டுல உள்ளதான். வீட்டுல உள்ளதா? ஆமா, சொந்தமா தோட்டம் வச்சிருக்காவ. அந்த தோட்டத்துல இருந்து தான் பாதி காயை பறிச்சு கொண்டு வருவாவ. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காயா இருக்கும். அண்ணன் எப்பவுமே இங்க இருந்து தான் காய் வாங்கணும்னு சொல்லலாம். நிலன் அண்ணன் இருந்துலாம், சில நேரம் நீ போக வேண்டாம் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் வரோம். நிலன் அண்ணன் இந்த கடையில இருந்து தான் காய் வாங்கும். அம்மா ரொம்ப நல்லா சமைப்பீங்களா? ஏதோ சாப்பிடிய மாதிரி சமைப்பேன். நீங்க போட்ட காஃபி டேஸ்ட் செம. அதுலயே தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் சமையல்ல புளியனு. எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பனா உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவராதான் இருக்கணும். ஏன்? இல்லங்க, டேஸ்டா சமைச்சு போடுவீங்க எல்லாம். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? அம்மா, ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு பிறகுதான் ஞாபகம் வருது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ்? என்ன எப்படி சுத்தினாலும் கல்யாணம் லவ்லயே வந்து நிக்குவியா? அட காதல் தானுங்க எல்லாமே. உங்க அண்ணன் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரோ? அவன் பாவம். இல்ல, காதல் கல்யாணம் சொன்னாலே ஓட பாக்குதியல்ல, அதான் கேட்டேன். ஒருவேளை நீங்க யாரையாவது காதலிச்சிட்டீங்கன்னா உங்க அண்ணன் அதுக்கு குறுக்கால நிக்கும் போல. அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. காதல்ங்கிறது எப்ப யாருக்கு வரேன்னு தெரியாதுங்க. எனக்கு கூட தான் காதலே பிடிக்காது. இப்ப பாருங்க, ஒரு பொண்ணுக்காண்டி அந்த பொண்ணு கூடால எங்க வேணாலும் போதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க லவ் பண்றீங்களா? ஆமா. ஐயோ, எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? வருஷமா? ஆமா, எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? பொண்ணு என்ன பண்ணியாவ? பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சும்மா வீட்ல தான் இருக்கான். எத்தனை வருஷம் லவ்? 1 மாசம் கம்ப்ளீட் ஆயிட்டுங்க. ஐயா, 1 மாச காதலா? ஏன் 1 மாச காதலுக்கு என்ன குறைச்சல? இங்க 8 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணாலே பிச்சுக்கிட்டு போயிருது.
உங்கள்ட்ட 1 மாசம் தானா? அப்ப கவலைப்படாதுங்க. என்னமோ 1 மாசத்துல பிச்சுக்கிட்டு போனாலும் பெய்யறான். ஏங்க ஒரு மாச காதெல்லாம் என்ன இலக்காரமா போச்சா? ஒரு நாள் 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 31 நாளைக்கு 744 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்பனா 744 மணி நேரத்துக்கு 44,640 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ். 44,640 நிமிஷத்துக்கு 26,78,400 செகண்ட்ஸ் வருது. நீங்க ஒரு மாசம் தானே ஈஸியா பேசிட்டியா? அந்த 1 அப்படிங்கிற ஒரு மாசத்துல 31 நாள் வருது, 744 மணி நேரம் வருது, 44,640 நிமிஷம் வருது, 26,78,400 செகண்ட்ஸ் வருது. என் காதல ஒரு மாசம் தானே நீ பாக்குதியா? நான் காதலிக்க ஆரம்பிச்சு 26,78,400 செகண்ட்ஸ் ஆகுது. சார் இப்ப என்னதான் சொல்ல வாரியா? இல்லங்க 1 ஒரு மாசம் அப்படின்னு சொல்லியதை விட, ஐயோ நீங்க காதலிக்க ஆரம்பிச்சு 26,78,400 செகண்ட்ஸ் ஆகுதான்னு கேட்டு பாருங்களேன். இது நல்லா இருக்கலாம். இதுதான் 1 மாசம். அதாங்க ஒரு மாசம் சொல்லச்சுல ஷார்ட் டைம் மாதிரி தெரியும். அதே 26,78,400 செகண்ட்ஸ் சொல்லி பாருங்க, ரொம்ப பெருசா தெரியும்ல. என் காதலும் அப்படிதாங்க, ரொம்ப பெருசு. என்னாச்சு? அம்மா உங்க காதல் சிங்கிள் சைடா டபுள் சைடா? இப்போதைக்கு சிங்கிள் சைடு தாங்க, கூடிய சீக்கிரமா டபுள் சைடா மாத்திடுவேன். ஏன்? இல்ல, கவின் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான், இந்த 28 பேப்பரையும் கிளியர் பண்ணியதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஒரு பிள்ளை இருந்தாலே போதும். இப்படியே நீ அரியர் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி என்னையும் நம்ம பிள்ளையும் காப்பாத்துவ? நீ நல்லா படிச்சாதானே என்னையும் நம்ம பிள்ளையும் பாத்துக்க முடியும். அப்படி மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஒரு பிள்ளை இருந்தா 28 பேப்பரையும் சென்னான்னு எடுத்துருவேன்னு சொல்லுவான். அத போலதான் உங்க கதை இருக்கும் போல. அதான் போலீஸ்காரங்கிட்டே உங்களுக்கு தங்கச்சி இருக்கான்னு கேட்டானே. அம்மா உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா? ஆமா, படிச்சிட்டு இருக்கா. பாத்து சார், கவினை மோட்டிவேட் பண்ணியதுக்கு உங்க தங்கச்சியே கரெக்ட் பண்ணாலும் கரெக்ட் பண்ணிடுவான். ஹலோ, அவ அதுக்கு ஊர்ல இருக்கணும்ல. கவின்னு சொன்னதுக்கே கோவப்படையில, எனக்கிட்டையும் சிரிச்சுட்டே நிக்கிறியா? அவன் என்னமோ சின்ன பையன் மாதிரி புலம்பான். என் தங்கச்சி லீவ்ல ஊருக்கு வரதே பெருசு. ஆமா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. என்ன கேட்டீங்க? அதான் லவ் பத்தி கேட்டானே. எனக்கு நான் பிறந்ததுல இருந்தே அம்மாவா அப்பாவா என் அண்ணன் இருக்கான். எனக்கு எப்ப எது செய்யணும் எப்ப எது செய்யக்கூடாதுன்னு என் அண்ணனுக்கு தெரியும். அவனை மீறி நான் எப்பயும் இத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன். அண்ணே பாத்து பாத்து. சாரா, நம்ம 2 பேருக்கும் போட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொடுங்க அண்ணே. அண்ணே எவ்வளவு? சாராக்கு அர்ஜுன் தம்பி எப்படியும் சாயந்தரம் வரான், அப்ப குடுத்துறோம். உங்களுக்கு பைக்குள்ளே பில் கிடக்குது பாருங்க. பரவாயில்ல, அவியலுக்கும் சேர்த்து நானே கொடுத்துறேன். என்னது எங்களுக்கும் சேர்த்தா? இல்லப்பா, அர்ஜுன் தம்பியே தரட்டும். இல்ல, எனக்காண்டி எங்க வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் நீங்களே வாங்கி தந்திருக்குதியா எல்லாம், அதனால 2க்கு சேர்த்து நானே பே பண்ணிருக்கேன். என்னை அப்படியே உயிரோட வச்சு கொளுத்ததுக்கே பிளான போடுதியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுதியா? அது பொறவு அவிய சித்தி அததான் செய்யும். எதுக்கு பொறவு? எவனோ ஒருத்தன் போறவன் காய் வாங்கி கொடுத்திருக்கான், வாங்கிட்டு வந்திருக்கான், வெக்கமே இல்லையா பல்ல இழிச்சுக்கிட்டு வந்திருக்கான்னு ஆரம்பிப்பாவ. எனக்கு அதெல்லாம் தேவையா? அதனால சாயந்தரம் என் அண்ணனே ₹1 கொடுக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா நான் குடிக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது அண்ணன் சம்பாதிச்சதுதான். இல்லங்க, நானே பே பண்றேன். இப்பே போய் பேசிடுவோம். ஏன்? ஏன் உங்க முன்ன நான் வரப்படாதா? இல்ல, அடிக்கிறதுக்கு வந்தது போல இருக்குல்ல, அதான் கேட்டேன். யானு என்னைய அடிச்சு துணி துவைக்க மெஷினுக்குள்ள நீங்க போடாம இருந்தா சரிதான். என்னமோ எனக்கிட்ட இந்த அடி வாங்கிய மாதிரியே பேசுதியா? ஏம்மா, நான் ஒண்ணுமே பேசலாமா? நீ என்னத்தையாவது வாய கலர்வேன், பதிலுக்கு நான் என்னத்தையாவது பேசுவேன். அந்த ஒத்த வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டு 4 நாள் சண்டை போடுவேன். உனக்கிட்ட எல்லாம் சண்டை போடுறதுக்கு எனக்கு யாரு இல்லாமா? நான் இப்ப சண்டை போடுறதுக்கு வந்தேன்னு நீங்க கண்டியலாம். இல்ல, வந்தத பக்கத்துல அப்படிதான் இருந்தது, என்னமோ அடிக்கிறதுக்கு வந்தது போல. அப்படித்தான் இருக்கா உங்களுக்கு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கேட்டு எனக்கிட்ட சொல்ல. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லேன், அத உங்ககிட்ட சொல்லாம? நான் மெல்ல தானே பேசேன், நீ மட்டும் இந்த ஊருக்கே கேக்கிய மாதிரி இப்படி பொட்டி தரிக்கிய. நான் பொட்டவன் இல்ல, தெரிக்கவா இல்ல. நான் பேசியது அமைதியா இருந்து கேளுங்க. நான் மாப்பிள்ள பாத்திருக்கேன். யாருக்கோ? யாருக்கு? என் பிள்ளைக்குதான். எனக்கு 3 பொண்ணுங்க உண்டு. ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ பையன் சேர்ந்துட்டான். என்னமோ 2 பொண்ணுங்க இருக்காவ. நீ யாருக்கு மாப்பிள்ள பாத்திருக்கான்னு எனக்கு தெரியலையே. நான் துளசிக்கு தான் பாத்திருக்கேன். ஓ. இப்ப நாளைக்கு அடுத்த நாளும் மாப்பிள்ள வீட்ல இருந்து வருவாவ. எதுக்கு? துளசிக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு சொல்லேன். அப்ப மாப்பிள்ள வீட்ல இருந்து எதுக்கு வருவாவ? பொண்ணை பாத்துக்கிட்டு பொண்ணை பிடிச்சிருந்தா பூ வச்சுக்கிட்டு போவாவ. ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு துளசியை நல்லா பிடிச்சு போச்சான். உடனே பேசி வைக்கலாம். பொண்ணை பாத்துக்கிட்டு அப்படியே பூவை வச்சுக்கிட்டு வருவோம்ல. வாரம் தான் சம்பந்தியமா சொன்னாவ. நான் தான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு ஏன் சம்மதத்துக்காண்டி தள்ளி போட்டேன். ஆமா. எனக்கு சம்மதம் இல்ல. சம்மதம் இல்லனா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். நல்ல சம்மதம் சொல்லிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் வேலை, போலீஸா இருக்காரு, நல்ல பதவியில இருக்காரு. நல்ல பதவியில இருக்கவருக்கு தெரியாதா? அவளுக்கு 18 வயசு தான் ஆச்சு, இப்பதான் 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியாதா?
அதெல்லாம் அவருக்கு தெரியும். இரு, மூத்தவ சாரா இருக்குச்சுல, துளசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. இப்படித்தான் அர்ஜுனுக்கு மிந்தி நிலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன் அவசர புத்தியாலதான் 2 பிள்ளைகளை இழந்தோம். ஏன் அவசர புத்தியாலயா? அந்த ஒண்ணும் இல்லாதவள உங்க மூத்த மோனுக்கு பொண்டாட்டியே இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க எப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுதியா? ஆமா, அவன் தாலி கட்டினான். அவன் கூட அவன் பொண்டாட்டிய வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியே. இதுல என்ன தப்பு இருக்கு? அதான் அந்த ஒண்ணும் இல்லாதவளுக்கா அந்த அர்ஜுனை பத்தி இப்படி யோசிக்குதியா? இல்ல என் துளசிக்கு நல்லதா சம்மந்தம் அமைஞ்சிருக்கு. கையோட துளசி கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். வாக்காதான் நிக்க வாங்கி பலார்னு ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கா, வெளியே வீட்டு முத்தத்துல போய் கிடப்பேன். இப்ப என்னத்துக்கு சீறிக்கிட்டு வாரியா? உறவு மூத்தவ இருக்கா, பாசம் காட்டி வளர்த்த 2 பிள்ளைகளை போய் 1 மாசம் ஆவேல. அதுக்கு முந்தைய அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு. நீ எல்லாம் ஒரு தாயா? ஏன் நிலனு கம்மியாலே ஏன் அஞ்சு கம்மியாலே எனக்கு இப்போ பாசம் இருக்கு. அது 2 பேரும் சென்னான்னு போனதுக்கு நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாட நினைக்கிறீங்களே உங்க புது மருமவா? என் பிள்ளைகள் 2க்கும் சாவுக்கு அவ மட்டும் தான் காரணம். என் பிள்ளைகள் போய் 1 மாசம் ஆவேலாம். அதுக்கு முந்தைய அவளை மட்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு எப்படி எல்லாம் குதிக்குதியா? அப்பனா என் துளசிக்கு நல்லது நினைக்கிறதுல எந்த தப்பா இல்ல. கையோட கையா முடிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா வேற பொண்ணு பாத்துருவாவ. பாக்கட்டும். என் பிள்ளை துளசிக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் மூத்தவ சாராக்க போறவுதான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். அப்பா உங்க முடிவுல மாத்தமே இல்ல. என்னைய மீறி என்னத்தையாவது செஞ்சு பாரு. பிள்ளைக்கு அப்ப இல்ல, தாய்காரி நான் மட்டும் தான் உண்டு. அதனாலதான் எல்லாத்தையும் நான் முன்ன நின்று நடத்தியேன்னு பேசிக்கிட்டு இந்த கல்யாண பேச்ச ஆரம்பி. என்னது புரியலையா? என்னைய மீறி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சியனா அப்பன் செத்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு நடத்த ஆரம்பி. உனக்கு புருஷனே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு கல்யாண பேச்ச ஆரம்பி. ஐயோ அத்தை, வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன மக்களே, அப்பால இருந்து வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிய உன் துணைக்காண்டி தானே ஒரு நாள் நானும் சின்ன பொண்ணு மாறி மாறி இங்க நிக்கும். அத்தை 1 மாசம் ஆயிட்டு. நான் தான் சொல்லல, என்னை நான் பாத்துட்டேன் அத்தை, நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல மக்களே, உன் அம்மா உடம்பு சரியில்லாதவியா, மாத்திரையை போட்ட உடனே அப்படியே உறங்கிடுவாவ. அதான் மாறி மாறி உன் கூடால ஒரு ஆளாவது இங்க நிக்கும். அத்தை நான் தான் சொன்னேன்ல, நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. இல்லத்தியா, உன் அம்மா மாத்திரையை போட்டுக்கிட்டு உறங்குனா காலையில தான் எந்திரிப்பாவ. 1 மாசம் தான் முடிஞ்சிருந்தாலும் நீ வேற என்னமோ அதுல இருந்து சிலம்போல வெளியே வரையல. எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் மக்களே நானாவது இங்க இருக்கேன். அத்தை நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு அம்மம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டேன்ல. நான் அப்படி ஏதாவது தப்பான முடிவை எடுத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு தான் நீங்க என் துணைக்காண்டி இங்க இருக்குதியா. ஆனா அஜயெல்லாம் பாவம் இல்லாத. இப்படி நீங்க யாராவது ஒருத்தர் துணைக்குன்னு இருக்கச்சுலதான் நிலனை அதிகமா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஃப்ரீயா விட்டாலே போதும் அத்தை. ஐயோதியா, நீ ஏற்கனவே ஒரு தடவை தப்பான முடிவு எடுக்க பார்த்த. அவளை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் எப்பவும் கூட இருக்கிறதுனால நிலனை தம்பியை மறக்க முடியலன்னு சொல்லியா? அப்ப நீ போ ஜெயந்தி. இல்ல நீங்க மாத்திரையை போட்டா அப்படியே உறங்கிடுவியா? அதான் நான் சொல்ல இல்ல அத்தை, நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அம்மம்மா மேலேயே சத்தியம் பண்ணிருக்கேன்ல. சரி சரி மக்களே, அப்ப நான் போறேன். நாங்கெல்லாம் இருக்கனால மறக்க முடியலன்னு சொல்லியனா நீ போமா. சரி பாத்துக்கிடுங்க. யா அம்மா மாத்திரை போட்டியலாம்? ஆமா தங்கம் போட்டுட்டேன். சரி நீங்க போய் கிடந்து உறங்குங்க. நீ போதியா, நீ போய் கிடந்து உறங்க. அது பிறகு நான் உறங்கலாம். சரி அம்மாமா. அப்பா உறங்கிட்டா. இனிமே போய் உறங்கினாதான் நமக்கு உறக்கம் வரும். என்னடா நான் வந்துட்டு பிடிக்கலையா? நான் வந்துட்டு பிடிக்காத மாதிரியே சத்தம் கேக்குது. அப்பனா உன் இடத்துக்கு நான் வரக்கூடாதா? எப்படியும் நீயே இங்க ஒத்தையில தானே இருப்ப. அதான் உனக்கு துணைக்கு வந்துட்டேன். நான் பேசியதெல்லாம் உனக்கு கேக்குதா நிலன்? தெரியும், கேட்டுக்கிட்டு தான் இருப்ப. 1 மாசமா நீயும் தூங்கி இருக்க மாட்டேல்ல. என்னதான் பகல உன்னை பாக்கிறதுக்காண்டி வந்தாலும் ராத்திரி நேரத்துல இங்க விடவே மாட்டேங்காவ. அதுவும் 6 மணிக்கு பிறகு உன்னை பாக்கிறதுக்கு என்னை அனுப்பவே மாட்டேங்காவ. நான் நினைச்சா சண்டை போட்டுக்கிட்டு வரலாம். அது பிறகு இதுக்கும் பாதுகாப்பா வந்துருவாவ. எல்லாரும் என்ன கூடாலே வந்துட்டாவல்னா நம்ம எப்ப நிம்மதியா பேசி சிரிச்சிருக்க முடியும்? அதான் ராத்திரி நானே வந்துட்டேன். என்னடா வந்துட்டு அப்படியே போயிடுவேன். பகல் நேரத்துல என்ன பார்க்க வந்துட்டு சென்னான்னு உன்னை கூட்டிட்டு போயிருவாவ. இப்பயே அப்படித்தானே போறேன்னு தானே கேட்க போறேன். அதான் இல்ல, இன்னைக்கு ராத்திரி ஓமடியில தான் தலை வச்சு தூங்க போறேன். அதனால உன்னை ஒத்தையில விட்டுட்டு போயிருவனும் நினைக்காத. வீட்டுல உள்ளவியலுக்கு தான் தெரியல நிலன். அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கேன், எனக்கு துணைக்கு ஆள் வைக்காவ. வீட்டுக்குள்ள இருக்க எனக்கு துணைக்கு ஆள் போடியாவ. என் நிலன் இங்க ஒத்தையில இருக்கான்.
உன் துணைக்கு அவிய யாரும் தான் வரமாட்டாவ. என்னையாவது விடலாம் எல்லாம். உயிரோட இருக்கச்சுல மட்டும்தான் மதிப்பான். என் நிலனுக்கும் உயிர் இருக்கு. அது மத்தவியலுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உன் ஞாபகமாவே இருக்கு நிலன். உன்னை பார்க்கணும், உன்னை கூடால இருந்து பேசணும், நீ திருப்பி வரணும், நல்லா தூங்கணும்னு ஆசையா இருக்கு நிலன். நான் தூங்கி 1 மாசம் ஆகுது தெரியுமா? எனக்கு தெரியும் நீயும் தூங்கி இருக்கவே மாட்டேன். நான் உனக்கு கூடால இல்லாம உனக்கு மட்டும் தூக்கம் வருமா? தூங்கணும்னு நினைச்சா கூட தூக்கம் வரல நிலன். உன் ஞாபகம் மட்டும்தான் நிலன் இருக்கு. என்னை சுத்தி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அது எதுவுமே எனக்கு தெரியல. நீ எனக்கு கொடுத்த சந்தோஷம், உனக்கு கூட பேசி சிரிச்சது, இது மட்டும்தான் எப்பவும். இது மட்டும்தான் நிலன். இத பத்தி மட்டும்தான் என் ஞாபகம் இருக்கு. யாராவது ஏதாவது பேசினா கூட என்ன பேசியாவன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது. கஷ்டமா இருக்குடா. யாருக்கிட்டையும் வலிக்குதுன்னு சொல்லக்கூட முடியல நிலன். உன்னைய பார்க்கணும் போல இருக்கு. ஒரு நாளாவது உன் மடியில தலை வச்சு ராத்திரி ஃபுல்லா தூங்கணும்னு ஆசை. அதான் வந்துட்டேன். நான் உன் மடியில படுத்துக்கவா? யாருமே இல்லாத அனாத மாதிரி இருக்கு நிலன். என்னை சுத்தி எல்லாருமே இருக்காவ. ஆனா நான் தேடியது ஒன்னதான். எத்தனை பேர் என்னை சுத்தி இருந்தாலும் அளவுக்கு யாருமே இல்லடா. ஆனா அதையா விட்டுட்டு போயிட்டேன். தெரியும் நான் இல்லாம உனக்கும் தூக்கம் வராது, நீ இல்லாம எனக்கும் தூக்கம் வரல. சரி, நான் சந்தோஷமா உன் மடியில படுத்து தூங்குறதுக்காண்டி தான் வந்தேன். வந்த இடத்துல உன்னையும் ஃபீல் பண்ண வைக்கண்டியா. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் தியா ஸ்ட்ராங் தான். ஆனால வலிக்குது நிலன். வந்து சொல்லிட்டு போனால கிளம்புறேன்னு. நீ வா, திருமங்கல்யத்தை ஒன்னா போய் வாங்கிட்டு வந்துருவேன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. சம்மந்தமே இல்லாம உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்ட. எல்லா சம்மந்தமே இருக்க. என்னைய விட்டுட்டே நிலன். ஒன்னு தவிர யாருடா எனக்கு இருக்கா? அப்படியே பிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு நிலன். ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்க மாதிரி இருக்கு. எல்லாரும் கேட்காத. ஒரு பையனை காதலிச்சு அந்த காதல் கை கொடுக்கலனா இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிடியது இல்லையா அப்படின்னு. அது வேற நிலன். காதலிச்சவங்க எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு மூலையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காவ. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இன்னொரு லைஃபுக்குள்ள அடி எடுத்து வைப்பாவ. நான் உயிருக்கு உயிரா நேசிச்சவன் இந்த உலகத்திலேயே இல்ல. அதுவும் இதுவும் ஒண்ணும் இல்லைங்கிறத யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாவ. அழுதாதானே ஆளாளுக்கு வந்து பேசுவாவ. அழலைனா என்னை பத்தி யாருக்கும் தெரிய போறது இல்ல. நான் என்ன நினைக்கேன், என் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, எதையும் யாருக்கும் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு பிடிக்கல நிலன். மத்தவங்களோட எந்த அனுதாபமும் எனக்கு வேண்டாம். உன் மேல எனக்கு ஒரே ஒரு கோவம் தான். திருமங்கல்யத்தை தான் வாங்கிறதுக்கு போறேன். நீ வா, ஒன்னா போய் வாங்கிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. சந்தோஷமா வந்திருப்பேன் நிலன். இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிட்டியே. உன் மடியில படுத்து தூங்குறதுக்காடி தான் வந்தேன். இப்போ வந்து உன்னையும் ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டியா. நான் படுத்துக்கவா? உன்னால முடிஞ்சா எனக்காண்டி பாட்டு பாடி தூங்க வை. என் கழுத்துல கிடக்க இந்த கயிறை பார்த்து என்னமோ நான் இதை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு கோவம் தானே. ஆனா நீ என்ன புரிஞ்சுப்பானோ எனக்கு தெரியும். நான் இதை வேற மஞ்ச கயிறாதான் பாக்கறே தவிர உன்னை கட்டின தாலியா பார்க்கல. இத கழட்டினா அம்மா வருத்தப்படுவாவ. எனக்கு அவியல மீறி எதுவும் பண்ண தெரியல நிலன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் அத இத்தனை வருஷம் எனக்காண்டிதான் அவிய வாழ்ந்தாவ. வயசான காலத்துல அவியலுக்கு மன நிம்மதியை கொடுக்கணும்ல. அதை விட்டுக்கிட்டு அவியலை வருத்தப்படிய மாதிரி பண்ணா அது எவ்வளவு பெரிய பாவம். என்னை வளர்த்ததுக்கு இந்த வயசுல அவியலுக்கு பாரத்தை கொடுக்கப்படாதுல. என் கண்ணீர், கவலை, துக்கம் எல்லாத்தையும் உன்கிட்டதான் உளறிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை காயப்படுத்த தெரியாத ஒரே ஆள் நீதான். உனக்கு மட்டும்தான் இந்த தியாகம் முழுசா தெரியும். என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது நிலன். எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் தூங்கட்டான். 1 மாசமா தூங்கவே இல்லை நிலன். இப்பதான் உன் மடியில படுத்தது தூக்கம் வருது. மரக்கிளையில் தொட்டில் கட்ட, மாமரவமிட்டு கட்ட, அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட, மாமரவமிட்டு கட்ட, அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொள்ளையில திண்ணை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. தியா, தியா மக்களே, உள்ளே இல்ல. அம்மாடி தியா.
தியா சின்ன பொண்ணு காலமே அழுதுகிட்டு வரியா? மக்களே தியா உங்க வீட்டுக்கு வந்தாளா? இல்ல வரலையே. வீட்ல தானே ராத்திரி நான் வரச்சுல இருந்தா. ஐயோ காலமே எழுப்பி வீடு மொத்தம் தேடிட்டேன். பிள்ளை வீட்ல காணல. பாத்ரூம்குள்ள எல்லாம் பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு எல்லா இடமும் பாத்துட்டேன். பிள்ளை வீட்லயே காணல. அவனோட எங்கேயா தான் இருப்பான். அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன் நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னுலாம் சொன்னா. ஆனா வீட்லயே காணல ஜெயந்தி. பொட்டிக்கு ஏதாவது காலையில போயிருப்பாளோ என்னமோ தெரியலையே. அண்ணே நாங்க போய் பொட்டிக்ல இருக்காளான்னு பாக்கோம். நீ அவியல கூட பெரிய வீட்ல ஏதாவது இருக்காளான்னு பாரு. பெரிய வீட்டுக்கா? ஆமா அர்ஜுன் தம்பி வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளோ என்னமோ. இல்லையேடா அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நிலம் இல்லாம அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னுலாம் சொன்னான். அவர் அர்ஜுனுக்கு அப்பா கூட நல்லா கூப்பிட்டாரே அன்னைக்கு. ஏன்னா எதுக்க நாங்க பொட்டிக்ல போய் பாக்கோம். காலையில என்னத்தையாவது வேலை இருக்குன்னு போனாலும் என்னமோ. நீ எதுக்க பெரிய வீட்டுக்கு போய் பாரு. சரிடா. எங்க போயிருப்பா? சாரா அம்மாடி சாரா. ஐயே ஏன் அழுதுகிட்டே வாரியா? அம்மா என்னாச்சு? தம்பி தியா இங்க வந்தாளா? இங்க யாரும் வரலையே. பாட்டி இங்க அண்ணி வரல. அரேலியா எங்க போனான்னு தெரியலையே. சாராமா யாரையாவது தேடியோ யாரையாவது பாக்கிறதுக்காண்டியோ இங்க வந்தாளாம். இல்ல அங்கிள் இங்க வரவே இல்ல. ஏன் என்னாச்சு? ஐயோ என் பிள்ளையை காலையில இருந்தே காணலையே. என்னத்தையாவது தப்பான முடிவெடுத்தாளான்னு கூட தெரியல. ஏற்கனவே ஒருக்கா தப்பான முடிவெடுத்து எல்லாருமா காப்பாத்திட்டோம். நேத்து ராத்திரி தான் ஜெயந்தி சின்ன பொண்ணு யாரையும் வீட்டுக்கு இனிமே வர வேண்டாம் என்ன நானே பாத்துக்கலாம்னு சொன்னா. தம்பி விடுஞ்சா என் பியாத்திய காணல வீட்டுல. அங்க எங்கேயாவது வீட்டை சுத்தி தான் இருப்பான். நீங்க நினைக்க மாதிரி உங்க பியாத்தி எந்த தப்பான முடிவையும் எடுக்க மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. இல்லப்பா ஏற்கனவே ஒரு தடவை நான் தான் சொல்லல உங்க பியாத்தி அப்படியெல்லாம் எந்த தப்பான முடிவையும் எடுக்க மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஐயோ தம்பி எங்க போனானே தெரியலையேப்பா. இங்க வந்திருப்பான்னு நினைச்சுக்கிட்டு தான் இங்க தேடி வந்தோம். எங்க போனான்னு தெரியலையே. என்ன இங்க வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு நிக்கிறியா? எம்மா ராத்திரி ரூம்ல கிடந்து உறங்குனே பியாத்திய காலம் எந்திரிச்சு பாக்கத்துல காணல. எங்க போனான்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோம். உங்க பியாத்திய காணலன்னா தேடதுக்கு வேற இடம் இல்லையா? என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து கூவுதியா? எம்மா ஒரு சின்ன திருத்தம். இது உங்க வீடு இல்ல அர்ஜுனனுக்கு வீடு. ஒருத்தன் ஏமா இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டே நிக்கிறியா வீட்டு முத்தத்துல வந்து? எம்மா என் பிள்ளைய காணலன்னு தேடியது ஒரு குத்தமா? உங்க பிள்ளை எங்க போய் தேடுங்க. எங்க வீட்டு வாசல்ல வந்துதான் தேடுவீலாம். இப்படி ஒப்பாரி வச்சுச்சுலாம் எங்களை பத்தி என்ன நினைப்பாவ? எங்க பொண்ணுக்கு இப்பதான் நாங்க மாப்பிள்ள பாத்திருக்கோம். மாப்பிள்ள வீட்டுல போய் பொண்ணு வீட்டுல அப்படி இப்படி சண்டை போடுவாவ. பக்கத்துல உள்ளவியெல்லாம் வந்து ஒப்பாரி வச்சு கூவாவ. இப்படி மாப்பிள்ள வீட்டுல எங்களை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் போய் சொல்லி கொடுத்தாவல்னா எங்க பிள்ளைக்கு வாய்க்கே போயிடும். இப்படி ஒப்பாரி வைக்காம வேற எங்கேயாவது போய் தேடுங்க. இல்ல அர்ஜுன் துளசிக்கு வேற மாப்பிள்ள பாத்திருக்கோம். இதைய வந்து வீட்டு முத்தத்துல கிடந்து ஒப்பாரி வச்சு சண்டை போடிய மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாவல்னா நம்ம வீட்டை பத்தி மாப்பிள்ள வீட்டுல உள்ளவர்களுக்கிட்ட தப்பா போய் பேசுவாவ. அது கல்யாணம் நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். அதான் பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன். அப்பா முறைச்சாலே பயந்து நடுங்கியாவ. எந்த தைரியத்துல இவ்வளவு பேச்சு பேசியாவான்னு தான் தெரியல. ஒன்னும் இல்ல உங்க பியாத்தி வீட்டுக்கிட்ட எங்கேயாவது தான் இருப்பான். இப்படி வீட்டு முத்தத்துல நின்னுட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியதை நிறுத்துங்க. அதான் பொட்டிக்க திறந்து பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கியா எல்லா போய் அங்க யாராவது கிடைச்சிருப்பாவ. அம்மா நீ சுமாரு என் பையனை காதலிச்சா என் பையனு கூட பேசிட்டு இருக்கச்சிலேயே பிரவீன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அம்மாடி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது பிறகு அர்ஜுன் கிடைச்சதா அர்ஜுன் கையால தாலிய வாங்கினா. இப்ப திருப்பியா அந்த பிரவீன் கூட சேர்ந்துட்டு பொட்டிக்குல நல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு தானே இருக்கா. என் பியாத்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. இங்க பாருங்க எங்கேயாவது தான் பக்கத்துல இருப்பான். அவளை காணையில எங்கேயாவது போயிருப்பாளோன்னு கவலைப்படாதுங்க. என்ன சத்தம்? என் பியாத்திய காலமையில இருந்து வீட்டுல காணல. என்ன சொல்லுதியா? வீடு முழுக்க நல்லா தேடினியலாம். ஆமாப்பா நல்லா தேடி பார்த்துட்டோம். மேரியவியலே நீங்க இங்க நிக்கிறீங்களாம். இப்படியா பொறுப்பு இல்லாம இங்க வந்து நிப்பியா? இல்ல பொறுப்பு இல்லாம நிக்கலையா? என் பியாத்திய காணலன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க பியாத்திய வீட்டோட தேடினா எங்க கிடைப்பான்? உங்க பியாத்தி நிலன் தம்பிக்க கல்லறைக்கு மேல கிடக்காம். நிலனுக்கு கல்லறை இல்லையா? நினைச்சேன் அது ஏதாவது சீன் கிரியேட் பண்ணியதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிருக்கானும். அவளாவது அவ உயிரை அவளே விடுறதாவது அப்பயே தோணுச்சு. ஆமாங்கய்யா அந்த கல்லறை தாண்டி தானே எங்க தோட்டத்துக்கு போனோம். தோட்டத்துக்கு போற வழியில ஏதோ ஒரு பொண்ணு கிடக்குதே. கிட்ட போய் பார்த்தா அது தியா. கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பார்த்தேன். மயங்கி கிடைக்கலா உயிர் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு படுத்திருக்கியான். என்னையா சொல்றீங்க? ஆமா வயசு பிள்ளை இப்படியா விடுவியா? ஐயோ தியா அவளுக்கு வயசானவிய கவலைப்பட்டாலும் ஒண்ணும் இல்ல. அவ நினைக்கிறது நடக்கணும். என் பிள்ளை என்ன தியாதி எடுத்து தின்னிக்கிட்டு போய் கிடைக்கலான்னு கூட தெரியலையே. இங்க பாருங்கம்மா உங்க பியாத்தி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்ல. நான் சொல்லியே எல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வரலான்னு ஏதாவது போயிருப்பான். நீங்க வாங்க போய் கூட்டிட்டு வந்துருவோம். எனக்கு நெஞ்சே வெடிக்க மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைக வாழ்க்கையில என்னைக்காக ஒரு விடுவு காலம் பறக்கும். நிலன்னு போனதுல இருந்து அவதான் பாவம். மக்களே தியா அம்மாடி எந்திரிமா. தியா தியாமா தியா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ? அப்படியெல்லாம் பண்ணி ஆள் இது இல்லையே. தியா அம்மா அதானே பார்த்தேன்.
இது ஊரை ஏமாத்திய கேஸ் ஆச்சே. மக்களே நீங்க என்ன பண்ணிய? அம்மாடி உனக்கிட்ட தான் கேட்டேன், நீங்க என்ன பண்ணியன்னு கேட்டேன். முத நீ இதுல இருந்து எழும்பு. நினைச்சேன் பெரிய வீட்லயும் இல்ல பொட்டிக்லயும் இல்ல, இவ ராத்திரி நேரத்துல இங்க எங்கேயாவது தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். அம்மாடி என்னமா இது, இங்க வந்து படுத்திருக்கா? நடிப்பு அம்பட நடிப்பு. சாரா அண்ணே அவ இந்த தப்பான முடிவே எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதான் நல்லா தானே இருக்கா. நான் வீட்டுக்கு கிளம்பியேன். இனிமே நடக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. என்னது? இல்லடா சொல்லேன், நல்லா தானே இருக்கா. எனக்கு இனிமே வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். என்ன இருணை, எப்ப இங்க வந்து படுத்தாவன்னு தெரியலையே. இப்ப நீ போனா அது நல்லாவா இருக்கும்? சாரா அவ நல்லா தானே இருக்கா. இருணை, வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிறகு போவோம் வீட்டுக்கு. அவளுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஏடி உனக்கு உருண்டு பொருள்றதுக்கு என் பிள்ளைக்கு கலர் தான் கிடைச்சா? இவ ஒருத்தி என்ன மாதிரியா இது. எப்ப இங்க வந்த? நான் ராத்திரி இங்கதான் தூங்குனேன் மாமா. இங்கயா? மணி ஒரு 5:30 6 மணி ஆனாலே இந்த பக்கத்துல எல்லாம் யாரும் வரமாட்டாவ. நீ ராத்திரி பூரா இங்க உறங்குனானா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு மாசமா சரியா உறக்கம் வரையிலையா மாமா. அதான் நிலன் மடியில உறங்கினாலாவது உறக்கம் வரேன்னு தான் வந்தேன். சத்தியமா நான் ஒரு மாசம் நல்லா உறங்கவே இல்லை மாமா. ஆனா நான் படுத்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்ப அம்மா வந்து கூட்டத்துக்கு பிறகுதான் எந்திரிச்சேன். அந்த அளவுக்கு நல்லா உறங்குனேன். வீட்டுல இருந்திருந்தா கூட இப்படி உறங்கி இருக்க மாட்டேன். மணி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பாவம் சாரா அண்ணி, அவிய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. யாராலையும் அவியல புரிஞ்சுக்க கூட முடியாது. எனக்கும் பாக்கிறதுக்கு பாவமா இருக்கு கவின். அண்ணன் எந்த இடத்துல விட்டுட்டு போச்சோ அதே இடத்துலதான் என்னமோ தியானி இருக்காவ. கொஞ்சம் கூட மூவ் பண்ணி வரையல. நல்லா தூங்குனேன் மாமா. எனக்கு அந்த சந்தோஷமே போதும். நிலனே எனக்கு வந்து தாலாட்டு பாடின மாதிரியே இருந்த. ஏண்டா பெத்த தாய் அம்மாடியா, 10 மாசம் சுமந்து பெத்தனடா உன்ன. இந்த அம்மாவை பாக்கிறதுக்கு கூட உனக்கு ஒரு நாள் வரதுக்கு முடியல. ஆனா இவ வந்து படுத்தாளாய், நீயே வந்து தாலாட்டு பாடின மாதிரி இருந்திருக்கான். இந்த பெத்தவளை பாக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் கூட வரதுக்கு தோணலையா? ஷபா, அவளே ஆஸ்கர் அவார்டு வாங்கிய அளவுக்கு நடிப்பா. இதுல இந்த அம்மா வேற. இந்த கர்மத்தை எல்லாம் பார்க்க வேண்டாம் தான் அப்பவே கிளம்பலான்னு இருந்தேன். சாரா தான் புடிச்சு வச்சுட்டா. இனிமே அவ கண்ணீர் வடிக்க, இந்த அம்மா கண்ணீர் வடிக்க. ஷபா, உன்னை பெத்த பாவத்துக்கு இந்த அம்மாவை பாக்கிறதுக்கு உனக்கு வரதுக்கு தோணல. இவ வந்தாளா நீ தாலாட்டு பாடினியா? பெத்தவளுக்கு கேக்கச்சுல எப்படி இருக்கு தெரியுமா? கேட்டியா? எனக்கு கனவுல கூட ஒரு நாள் வரையல. அவா இன்னைக்கு ஒருத்தே நாளைக்கு ஒருத்தே டா அந்த பொட்டிக்க திறந்து வச்சுக்கிட்டு பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்காண்டி எல்லாம் இருக்கான். தொலைச்சிருவேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சும்மா வாயை மூடிக்கிட்டு நிக்க முடிச்சாலும் இல்ல. அப்படி இல்ல, இதுல ஒரு குழிய தோண்டி ஒன்னே புதைச்சாலே புதைச்சிருவேன். ஏமா இப்படி எல்லாம் செய்ய? மாமா நான் இந்த தப்ப பண்ணல. சரிம்மா, நீ வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? சரிம்மா, எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். வா வீட்டுக்கு போ. இங்க இரு. இனிமே இங்க எல்லாம் தேவையில்லாம ராத்திரி நேரத்துல எல்லாம் வர வேலையை வச்சுக்கிட்டாத. இல்ல மாமா, நிஜமாலுமே நல்லா உறக்கம் எல்லாம் வந்தது. நிலனே எனக்கு கூடால இருந்த மாதிரி இருந்தது மாமா. ஷபா, என் தம்பி இறந்து 1 மாசம் ஆயிட்டு. எல்லாரும் கடந்து போயிட்டாவடி. ஆனா நீ என்னமோ உன் அடிப்ப விடல. எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க என்னமோ அப்படியே தான் இருக்கு. என்னைக்கு என் வீட்டுக்கு நீ வாரியோ, வராதன்னுலாம் சொல்ல மாட்டேன். என்னைக்கு என் வீட்டுக்கு நீ வாரியோ அன்னைக்கு இருக்குடி உனக்கு. அந்த அம்மா என்னடானா அடுத்த பொண்ணுக்கு கல்யாண பேச்சே நடத்தியாச்சு. ஆனா என் தம்பிக்கு நீ பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாதுடி. அந்த அளவுக்கு எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்க. உன்னை பழி வாங்குறதுக்கு நீ வந்துதானே ஆவணும். உன்னை நான் பழி வாங்கியது மூலமா தான் என் தம்பி ஆத்மா சாந்தி அடையண்டி. அதுக்காண்டி நீ சொன்னான்னு என் வீட்டுக்கு வரணும். வர்ற அன்னையில இருந்து இருக்குடி உனக்கு. ஒன்னில உன் கழுத்துல தாலி கட்டினாரே அவன் வீட்டுக்கு வா. அப்படி இல்லையா உன் அம்மா வீட்டுக்காவது போ. ஆனா ஒண்ணுதியா, அந்த ரூமுக்குள்ளயும் அம்மா கடனை அடைக்கிறதுக்காண்டி அந்த பொட்டிக்க திறந்துருக்க கண்டியா. இதனால எல்லாம் உன் மனசு இதுல இருந்து வெளியே வர போறது இல்ல. உனக்கு சொந்தமான இடம் ஏதோ அங்க நீ வந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து உன்னால வெளியே வர முடியும். அம்மாடி, ஒன்னில அர்ஜுன் தம்பி வீட்டுக்கு போ. நம்ம வீட்டுக்கே போலாம் மாமா. நான் நிலனு கூடால இருந்து பேசுறதுக்கும் இங்க நிலன ஒத்தையில தானே இருப்பான். நானும் அங்க அண்ணாத்தையா தான் இருப்பேன். முடியலடா சாமி. அதான். அம்மாடி போதாமா, நீ கிளம்பு வீட்டுக்கு. இனிமே ராத்திரி நேரத்துல இங்க வார வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதா. என்ன கேக்குதா? மாமா இங்க இனிமே ராத்திரி நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா உன்னைய உன் புருஷன் வீட்டுக்கே வற்புறுத்தி நாங்க கூட்டிட்டு போற மாதிரி இருக்கோம். பொறுமையா இருக்கானா உன் மனசு மாறட்டுன்னு காத்துட்டு இருக்கோம். நீ இந்த மாதிரி எல்லாம் ராத்திரி நேரத்துல இங்க வந்து கிறுக்கு வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிருவான். இல்ல அம்மா வீட்டுக்கு போவோம். அதான் அவிய போயிட்டாவேலா. எங்க என்ன பேசணும்னு தெரியாது. எப்படி எல்லாம் அந்த பொண்ணை காயப்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் பேசிடணும். என் புள்ள இறந்து என்னமோ 1 மாசம் கூட ஆவேல. அவன் அந்த பொட்டிக்க திறந்து வச்சுக்கிட்டு பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கான். உன் பிள்ளை இறந்து என்னமோ 1 மாசம் கூட முடியல. உனக்கு வீட்டுல கிளுக்கிழப்பி கேக்குது. உன் அடுத்த மொழிக்கு கல்யாணம் வேற. தெக்குமா இல்ல உனக்கு? என்ன சொன்னாலும் அவளுக்காண்டியே நில்லுங்க எல்லாரும். இவெல்லாம் என்ன பொம்பளை? மக்களே என்னம்மா இது? இந்த 1 மாசத்துல நான் ஒரு நாள் கூட இந்த அளவுக்கு தூங்குனது இல்ல அம்மா. அந்த அளவுக்கு தூங்குனேன் அம்மா. அம்மாடி அது என்ன மாதிரிப்பட்ட இடம்? எந்த மாதிரியான இடம்னாலும் என் துணைக்கு என் நிலம் இருப்பான்.
உன் நிலன் இருப்பான் சரிதான். ராத்திரி நேரத்துல கும்பலா பையனும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குடிக்கிறதுக்கு கூட ஒண்ணா அங்க போவானுவா. நீ வேற ஒண்ணு மறந்து ராத்திரி முழுக்க அங்கேயே உறங்கிருக்க. வயசு பிள்ளை எவனுக்கு கண்ணியா சிக்கிருதா? என் நிலன் இருக்கா மாமா, எனக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டான். இங்க இருத்தியா? இனிமே என்னைக்காவது ராத்திரி எந்திரிச்சு அங்க போனேன்னு வச்சுக்கா, அது பிறகு பெரியவர் சொன்ன மாதிரி உன்னை அந்த வீட்டுக்கு நாங்க அனுப்ப வேண்டியதா இருக்கோம். என்ன புரியுதா? நாங்களும் சரி 1 மாசம் தானே ஆகுது, பிள்ளை மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எதுவும் கோவப்படிய மாதிரி சொல்லப்படாது, அவள் நல்லா பாத்துக்கிட்டனு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட இடம் எங்களுக்கு தெரியாதா? அந்த இடத்துல ராத்திரி நேரத்துல எவன் எல்லாம் கூடுவான், ஒவ்வொருத்தனா குப்பிய வச்சுக்கிட்டு இருப்பான். குடிச்சா நீ யாரு என்ன யாருன்னு அவனுக்கு தெரிய போறது இல்ல. போமாட்டேன் இனிமே. போமாட்டேன் போதுமா? போமாட்டேன்னு சொல்றேன் இல்ல. கிளம்புங்க எல்லாரும். மக்களே போமாட்டேன் அம்மா, கொஞ்சம் தனியா விடுங்க. நீங்க வாங்க, கொஞ்ச நேரம் அவ இருக்கட்டும். என் பிள்ளை இப்படி பாக்கிறதுக்கு நான் செத்து போயிடலாம் போல இருக்கு. அவளை இப்படி பாக்கிய சக்தியே எனக்கு இல்ல. தியா தியா, எல்லாரும் எந்திரிச்சதுக்கு முன்ன இங்க வந்துடணும்னு நினைச்சேன். ஆனா அவன் மடியில படுத்ததுல அப்படியே தூங்கிட்டேன். இனிமே இதுக்கும் பிரச்சனை. இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல நிலன். சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்காவ. ஆனா யாருக்கும் புரியல. நீ என் உயிர்ல கலந்துகிட்டு இருக்க. இது என்னதான் முயற்சி பண்ணாலும் இதுக்குள்ள இருக்க ஒன்ன யாராலையும் அழிக்க முடியாது. தியா, உடம்பு மட்டும்தான் இந்த பூமியை விட்டு போயிருக்கு. என்னமா நான் ஓந்தியாதான். இங்க பார்த்தியா, உனக்காண்டி நிலம் வேணா இல்லாம போலாம், ஆனா உனக்காண்டி நான் இருக்கேன். எப்பவும் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நிலன். உனக்கு எப்பயாவது ஏதாவது தோணுனா என்கிட்ட ஷேர் பண்ணு. எனக்காவது யோசிச்சு அழுதுட்டே இருக்கதை விட்டுட்டு உனக்கு என்ன கவலை என்னன்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் இல்லாதியா? I love you நிலன். இப்படி அங்க போய் படுத்துட்டேதியா? அங்க போய் படுத்ததுக்கு என் வீட்டுக்காவது வந்திருக்கலாம்ல. நானாவது உனக்கு ஆறுதலா இருந்திருப்பேன். இறந்து போனவனால உனக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? கையெடு பிரவீன். தியா, நான் சொல்லியது உனக்கு கேக்குதா? பிரவீன் தொட்டு பேசாத கையெடுன்னு சொல்லலாம். தியா, ஃப்ரெண்ட்லியா தான் உனக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தொட்டு பேசாம சொல்லு பிரவீன், கையெடு.